ஃபர்ஸ்ட்டு வந்து படத்துல தான் பார்த்தேங்க. இயக்குனரா பார்த்தேன். இந்த மஞ்சள் நெஞ்ச பூக்களோட சாங்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஏசுதாஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு வர சொல்லி கேட்டாரு. கேரளால வந்து ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது அம்பிகா உட்காந்துருந்தாங்க அங்க. இந்த படம் ஷூட்டிங் போதே அசோக் குமார் வந்து நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு டூ அ ஃபிலிம் வித் பாக்யராஜ். அப்போ எனக்கு யாருன்னு தெரியாது. எங்க சூப்பர் டைரக்டர் சொல்லிட்டே இருந்தார் அவரு. எனக்கா ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அசோக் ஜி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு போனா அம்பிகா உட்காந்துருந்தாப்புல. கேட்டா பாக்யராஜோட படம் பண்றேன். அவரும் பாக்யராஜ்னு சொன்னாரு, இவங்களும் சொல்றாங்க, யாரு இவரு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நான். கொஞ்ச நாள்ல அம்பிகாவோட படம் ரிலீஸ் ஆச்சு அந்த 7 நாட்கள். படம் போய் பார்த்தா எனக்கு அவ்வளோ அந்த படம் பிடிச்சு போச்சு. எனக்கு வந்து அந்த படம் திருப்பி இன்னொரு தான் பார்க்கணும் போல பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது அந்த படம். பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். யாரு இவரு, இவரே தான் டைரக்டரா, இவரே தான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா, ஆமா எல்லாமே ஒரு பேர் வருது, யாரு இவரு அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மான்னு ஒரு படம் வந்தது, சரிதா நடிச்சது. ப்ரிவியூக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் எங்க அம்மாவும் போயிருந்தோம். அங்க போனா பாக்யராஜ் வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஹஹா பாக்யராஜ் வந்திருக்காரு, போய் பார்க்கணும், அவர்கிட்ட இந்த படம் அவ்வளவு பிரமாதமா இருந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. இன்டர்வெல்ல போய் எப்படியோ தேடி பிடிச்சு 2-3 பேரோட நின்று பேசிட்டு இருந்தாரு. நான் போய் உடனே பேச ஆரம்பிச்சு, ரியலி லவ் த மூவி, சோ நைஸ் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. முகத்துல அப்படியே பலார்னு யாரோ அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஆல்ரெடி ஒரு ஹீரோயின், கொஞ்சம் பாப்புலரா ஆயிட்டு இருக்கேன். இப்போ நான் போய் அவர்கிட்ட ஒரு விஷ் பண்றேன், பேசுறேன், இப்படி என்ன ஸ்னப் பண்ணிட்டு இப்படி திரும்பி போறாருன்னு பயங்கர அப்செட் எனக்கு. எதுக்கு நான் போய் இவர்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தது. இவ்வளோ திமிர் பிடிச்ச ஆளா இருக்காரு, கர்வம் பிடிச்ச மாதிரி இருக்காரு, விஷ் கூட பண்ணல, ஒரு வார்த்தை பேசல அப்படின்னு. அப்புறம் திடீர்னு ஒன்னா டார்லிங் டார்லிங் படத்துக்காக கால் வந்தது. இது மாதிரி டார்லிங் டார்லிங் கேட்கறாங்கம்மா, மிஸ் பண்ணக்கூடாது படம். நான் சொன்னேன், டேரக்டர் அவராச்சே எப்படிங்க போய் என்னமா அது, நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, மீட் பண்ணிட்டு வரலாம். நான் சொன்னேன், எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. அவர் அன்னைக்கே பேசும்போது ஒரு மாதிரி, இல்லைம்மா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி போய் பார்க்க போனேன். இதில் வந்து கீழே இந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க, எல்லாரும் உட்கார சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து உட்காண்டாரு. அப்புறம் எப்படிமா இருக்க அப்படி இப்படிலாம் சொன்னார். சிம்பிளாக தான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் கதையெல்லாம் சொன்னாரு. அப்புறம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா எல்லாம் கேட்டாரு. கதையெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கா கம்ஃபர்ட் லெவல் இல்லைன்னா இப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, தப்பா நினைக்கலன்னா ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னு. இன்னைக்கு அவ்வளோ ஆசையா வந்து பேசுறதுக்கு இது பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து எல்லாம் பேசுறதுக்கு நீ என்ன சொன்ன, என்ஜாய்டு வெரி மச் அப்படின்னு. அதான் எனக்கு வந்து நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல. இவ்வளவு பெரிய ஒரு டைரக்டர் வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை புரியலன்னு சொன்னா நீ என்ன எவ்வளவு கேவலமா பாப்பேன்னு சொல்லிட்டு, அதனால எதுக்கு மரியாதை காப்பாத்திக்கலான்னு நான் பாட்டு போயிட்டேன். இப்படி ஒண்ணு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவ்வளோ ஒரு யதார்த்தமா அப்படி சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் நான் படம் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.